Hello guys, போன வீடியோவில் நம்ம DDL ஓட create, rename, truncate, drop அதோட ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆல்டரோட ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்டர்னா என்ன ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் ஏற்கனவே டேட்டாபேஸில் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட்டு, அந்த ஆப்ஜெக்டை நம்ம ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆல்டர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீடு இருக்குது, வீட்டில் நம்ம ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஏதோ ஒன்று ஆல்டர் பண்ணுறோம், ஏதோ இங்கே இருக்கிறத நாங்கள் இங்கே மாற்ற போகிறோம், அது மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான் ஆல்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆல்டரில் ஃபஸ்ட்டு ஆட், நம்ம போன வீடியோஸில் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணோம். EMP டேட்டாஸ்ன்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த டேபிளில் இப்போ ஒரு காலமை நம்ம ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆட்னா என்ன அப்படின்னா, ஒரு காலமை ஒரு டேபிளில் நம்ம ஆட் பண்ணுறது தான் ஆட்னு சொல்லுவாங்க. அதுக்கான சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த கீவேர்டு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணே ஆகணும். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்ன்ற கீவேர்ட் மென்ஷன் பண்ணோம். ஸோ எதை நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம்? நம்ம ஒரு டேபிளில் தான் ஆல்டர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டேபிள்ன்ற அந்த கீவேர்டை கொடுக்கணும். அப்புறம் அந்த எந்த டேபிளில் நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம்? டேட்டாபேஸில் நிறைய டேபிள் இருக்கும். ஸோ நம்ம எந்த டேபிளில் ஸ்பெசிஃபிக்காக அந்த டேபிள் நேமை கொடுக்கணும். நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்? நம்ம ஆட் பண்ண போகிறோமா, மாடிஃபை பண்ண போகிறோமா, இல்லை என்ன பண்ண போகிறோம்? நம்ம இப்போ ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஆடுன்ற அந்த கீவேர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன ஆட் பண்ண போகிறீங்க? நம்ம ஒரு காலம் ஆட் பண்ண போகிறோம், அதோட டேட்டா டைப்பை ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஆடுன்னு வந்தாலே உங்களால் ஒரு காலம் தான் ஆட் பண்ண முடியும். இது நம்ம எக்ஸாம்பிளோட ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே ஒரு டேபிள் வச்சுருக்கோம், EMP டேட்டாஸ்ன்னு சொல்லிட்டு, EMP டேட்டாஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கணும். அதில் என்னென்ன காலம் வச்சுருக்கோம், என்னென்ன டேட்டா டைப்ஸை நம்ம யூஸ் பண்ணி அந்த காலமை கிரியேட் பண்ணுவோன்ற அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரைப்ன்ற அந்த ஒரு கீவேர்ட் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். DESC டிஸ்கிரைப்னு நீங்கள் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா DESCன்னும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? எது கொடுத்தாலும் ஒரே மீனிங் தான் அது எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அதில் நம்ம EMP இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே காலம் நேமு, இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே டேட்டா டைப்ஸ். இப்போ புதுசாக நம்ம ஒரு காலம் ஆட் பண்ணலாம். இதில் ஒரு ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு காலமை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்னது? ஆல்டர் டேபிள். நம்ம என்ன பண்ண போகிறோம்? எந்த இதை ஆல்டர் பண்ண போகிறோம்? டேபிளில் தான் ஆல்டர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டேபிள். ஸோ இது என்ன டேபிள்? இது டேபிள் நேம் என்னது? EMP டேட்டாஸ். ஓகேவா? ஸோ EMP டேட்டாஸ்ன்ற டேபிள் நேமும் கொடுத்தாச்சு. நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்? ஆட்ன்ற ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆட், நம்ம புதுசாக ஒரு காலம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த காலமோட நேமை கொடுக்கணும், ப்ளஸ் அதோட டேட்டா டைப்பை கொடுக்கணும். ஓகேவா? ஃபோன் நம்பர்னு ஒரு காலம் நேம் கொடுத்துட்டேன். அதோட டேட்டா டைப்பை நான் டேட்டுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதோட டேட்டா டைப்பை நான் டேட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே காட்டும் டேபிள் EMP டேட்டாஸ் ஆல்டர்ட். ஸோ அப்படின்னா EMP டேட்டாஸ் உங்களுக்கு ஆல்டர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க, இப்போ நீங்கள் இதை டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா ஃபோன் நம்பர்ன்ற அந்த காலமும் அதோட டேட்டா டைப்பும் காட்டும். ஓகேவா? ஸோ இந்த ஆட்ன்ற அந்த ஃபங்க்ஷனாலிட்டி மூலயமா நீங்கள் ஒரு காலமை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு காலம் ஆட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இந்த சின்டாக்ஸ் ஒரே ஒரு காலம் ஆட் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் காலம்ஸ், ஒரே டேபிளில் மல்டிபிள் காலம்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி நீ கொடுக்கணும். ஒரு காலமை கொடுத்துட்டு, எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ டேட்டுன்னு நான் கொடுத்துருக்கேன், கம்மா, இப்போ ஐடின்னு ஒரு காலம் கொடுக்குறேன். ஐடின்னு கொடுத்துட்டு நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் காலம்ஸ் கொடுக்கும்போது ப்ராக்கெட் போடணும். சிங்கிள் காலம் கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ராக்கெட் போட தேவை. மல்டிபிள் காலம்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ப்ராக்கெட் போடணும், இந்த கமாவும் போடணும். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் கொடுத்து ஆல்டர் பண்ணீங்க அப்படின்னா இது ஏன் அப்படி எரர் காட்டுது அப்படின்னா ஃபோன் நம்பருன்ற காலம் ஏற்கனவே இருக்குது அப்படின்றதுனால எரர் காட்டுது. ஸோ நம்ம இதில் ஃபோன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபோன் நம்பர் 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டாது, EMP டேட்டாஸ் ஆல்டர்ட்னு வருது. ஸோ இப்போ போய்ட்டு நீங்கள் EMP டேட்டாஸோட டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ரிசல்ட்டு இங்கே வந்துடும். ஸோ இதுதான் ஒரே ஒரு காலம் ஆட் பண்ணணும்னா நீங்கள் இது மாதிரி இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். மல்டிபிள் காலம்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்தது மாடிஃபை அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே ஒரு டேபிளில் டேட்டாஸ்லாம் இருக்குது, ஒரு காலம்ஸ்லாம் இருக்குது, அந்த காலமோட டேட்டா டைப்ஸை நான் மாற்றணும். ஓகேவா? இப்போ ஃபோன் நம்பருக்கு நம்ம டேட்டுன்னு கொடுத்துருப்போம். ஃபோன் நம்பருக்கு டேட்டுன்ற டேட்டா டைப் நம்ம கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக ஃபோன் நம்பருன்றது நம்பரில் தான் வரணும். ஓகேவா? டேட்டுன்ற டேட்டா டைப் வரக்கூடாது. ஏன்னா நம்ம டேட்டு ஸ்டோர் பண்ணுறது இல்லை, ஃபோன் நம்பரில் போய்ட்டு நம்பர் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா டைப்பை மட்டும் மாற்றுறதுக்கு நீங்கள் மாடிஃபைன்ற கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர், நம்ம எதை ஆல்டர் பண்ண போகிறோம்? டேபிள் ஆல்டர் பண்ண போகிறோம். எந்த டேபிளோ அந்த டேபிளோட நேமை கொடுக்கணும்,
என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க, நான் மாடிஃபை பண்ண போகிறேன். போன இதில் வந்து நம்ம ஆட்ன்ற ஆப்ரேஷன் பண்ணோம், இந்த இதில் வந்து நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதனால் மாடிஃபை கொடுக்கணும். எந்த காலமை நம்ம மாடிஃபை பண்ணுமோ அந்த காலமோட நேமை கொடுக்கணும், புதுசாக ஒரு டேட்டா டைப்பை கொடுக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள். ஸோ ஆல்டர் டேபிள் நேம் ஆட்ன்ற இருக்கிறதுல நான் மாடிஃபைன்னு கொடுக்குறேன். மாடிஃபை எனக்கு வந்து ஃபோன் நம்பர்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபோன் நம்பரை வந்து நான் எதாக மாற்ற போகிறேன், நம்பராக மாற்ற போகிறேன். ஃபோன் நம்பரை நம்பராக மாற்ற போகிறேன், மீதிலாம் எனக்கு வேண்டாம். ஓகேவா? ஸோ ஃபோன் நம்பரை வந்து நான் நம்பராக மாற்றுறேன். ஓகேவா? இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு EMP டேட்டாஸ் ஆல்டர்ட்னு வருது. ஓகேவா? அப்போ இந்த SQL வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம டிஸ்கிரைப் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபோன் நம்பர் 1ன்றது டேட்டா டைப் வந்து நம்பருன்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. இதே மாதிரி இது வந்து சிங்கிள் இதுக்கு யூஸ் பண்ணுறது. மல்டிபிள் மாடிஃபிகேஷன், நீங்கள் மல்டிபிள் காலமை நீங்கள் வந்து இது மாதிரி டேட்டா டைப்ஸை மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து சிங்கிள் இதுக்கு யூஸ் பண்ணுறது, இது வந்து மல்டிபிள் இதுக்கு யூஸ் பண்ணுறது. இது அடுத்தது ட்ராப் அப்படின்னா என்னதுன்னா ஒரு டேபிளோ இல்லை ஒரு காலமோ எனக்கு வேணாம் அப்படின்னா டெலீட் பண்ணணும்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை வந்து நம்ம டெக்னிக்கல் டேர்மில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ராப்னு சொல்லுவோம். ட்ராப்னா பெர்மனெண்ட்டாகவே எனக்கு வேண்டாம், பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறது தான் ட்ராப்ன்றது மீனிங். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு காலம் வந்து பர்மனெண்ட்டாகவே அந்த காலம் எனக்கு சுத்தமாகவே வேண்டாம், அதில் இருக்க டேட்டாவோ இல்லை அதில் இருக்க காலம் நேமோ எனக்கு ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னா நம்ம ட்ராப்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? எனக்கு வந்து அதில் இருக்க டேட்டாஸே வேணாம், அந்த காலமில் இருக்க ஒரு டேட்டா கூட வேண்டாம், ப்ளஸ் அந்த காலமே எனக்கு வேண்டாம், காலமில் இருக்க அந்த காலம் இப்போ டேட்டா தச்சுன்னா வெறும் காலம்ன்ற அந்த பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஸ்ட்ரக்சரும் வேணாம், அதில் இருக்க டேட்டாவும் வேணாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ட்ராப் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராப்போட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஆல்டர் டேபிள், எதை பண்ண போகிறோம் அந்த டேபிள், எந்த டேபிளோட நேம் அந்த டேபிளோட நேம், என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், நம்ம வந்து ட்ராப்ன்ற ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறோம். எந்த ட்ராப் பண்ண போகிறீங்க, நீங்கள் எதை ட்ராப் பண்ண போகிறீங்க, காலமாக ட்ராப் பண்ண போகிறீங்களா இல்லை டேபிளை ட்ராப் பண்ண போகிறீங்களா, ஏதோ ஒன்று ட்ராப் பண்ணணும்ல. ஸோ அதனால் நம்ம வந்து காலமை ட்ராப் பண்ணுறதா இருந்தால் காலமும் நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். காலம் மென்ஷன் பண்ணிட்டு அது எந்த காலமோ அந்த காலமோட நேமை நம்ம கொடுக்கணும். சரியா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நான் வந்து இப்போ இந்த ஃபோன் நம்பர் 1ன்ற இருக்க இந்த காலம் வந்து நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆல்டர்ன்ற கீவேர்டு இருக்குது, டேபிள்ன்ற அந்த கீவேர்டு இருக்குது, எந்த டேபிளோ அந்த டேபிளோட நேம் இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து ட்ராப்னு யூஸ் பண்ணணும். நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், ட்ராப் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். எதை ட்ராப் பண்ண போகிறோம், காலமை ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ காலமை ட்ராப் பண்ண போகிறோம். எந்த காலமை ட்ராப் பண்ண போகிறோம், PH நம்பர் 1ன்ற காலமை நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். இது மாதிரி ட்ராப் பண்ணும்போது அந்த டேட்டா டைப்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் காலம் நேம் ஒண்டி நீங்கள் கொடுத்தா மென்ஷன் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். டேபிள் EMP டேட்டாஸ் ஆல்டர்ட்னு வந்துச்சு அப்படின்னா என்ன ஆச்சு, இந்த SQL வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த PH நம்பர் 1 அப்படின்ற காலம் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ட்ராப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நீங்கள் ஒரு மல்டிபிள் காலமை வந்து ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். மல்டிபிள் காலம்ஸ் நீங்கள் ட்ராப் பண்ணும்போது காலம்ன்ற அந்த கீவேர்ட் நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் சிங்கிள் காலமை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்டை கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். நம்ம நீங்கள் மல்டிபிள் காலம்ஸை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு காலமை ட்ராப் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸு, இது வந்து மல்டிபிள் காலம்ஸ் ட்ராப் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். அடுத்தது ரீநேம்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏற்கனவே ஒரு நேமில் இருக்கும், அந்த நேம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு புதுசாக நீங்கள் ஒரு நேம் கொடுக்கறது தான் ரீநேம்னு. ஸோ இப்போ எனக்கு ஒரு காலமில் ஒரு நேம் இருக்குது. ஓகேவா? அந்த நேமை வேண்டாம், எனக்கு அதுக்கு பதில் இன்னொரு நேமை வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ரீநேம் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரீநேமோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்டர் பண்ண போகிறோம். எதை ஆல்டர் பண்ண போகிறோம், ஒரு டேபிள் ஆல்டர் பண்ண போகிறோம். எந்த அந்த டேபிளோட நேமை கொடுக்கணும், கொடுத்துட்டு என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ரேஷனை கீவேர்டை கொடுக்கணும். கீவேர்டை கொடுத்துட்டு நம்ம எந்த காலமை எதை நம்ம வந்து ரீநேம் பண்ண போகிறோமோ அந்த கீவேர்டை கொடுக்கணும். நம்ம இதில் வந்து காலமை ரீநேம் பண்ணுறதா இருந்தால் காலம்னு மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிட்டு இதில் வந்து ஓல்டாக அந்த காலமில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் எந்த நேமில் மாற்றுறீங்க அப்படின்ற புது நேமை கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து ஏற்கனவே டேட்டா பேஸில் இருக்க பழைய நேமை கொடுக்கணும், இந்த இடத்துல வந்து புது நேமை கொடுக்கணும். ஓகேவா?
ஸோ இப்போ எனக்கு பாருங்கள், நான் வந்து இந்த ஃபோன் நம்பர் 1ன்றதை ஃபோனுன்னு நான் மாற்றுறேன். ஓகேவா, எனக்கு ஃபோன் நம்பர் 1ன்றது வேண்டாம், நான் ஃபோனுன்னு மாற்றுறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஆல்டர் டேபிள் EMP டேட்டாஸ் ரீநேம். எதை ரீநேம் பண்ணுறேன், காலமை ரீநேம் பண்ணுறேன். எனக்கு ஓல்டு வேல்யூ என்ன இருக்குது, PH நம்பர் PHN1 இருக்குது, PHN1 இருக்குது. இதை வந்து நான் என்னவா மாற்ற போகிறேன், இதை வந்து நான் ஃபோனுன்னு மாற்ற போகிறேன். இதை வந்து நான் ஃபோனுன்னு மாற்ற போகிறேன். ஓகேவா, ஸோ கீவேர்டு இந்த இதில் வந்து இந்த ரீநேம் இந்த காலம் அப்புறம் இந்த 2 இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கீவேர்டு. இதில் ஒரு கீவேர்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கால இந்த SQL இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு கீழே பாருங்கள், அந்த SQL எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு வந்து ஆல்டர்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மெசேஜ் சொல்லுது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அந்த PH நம்பருன்றது ஃபோனுன்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ காலமை நீங்கள் ரீநேம் பண்ணணும் அப்படின்னா ரீநேம் ஆப்ஷன் எடுத்துக்கணும். அதே இது அந்த காலமோட டேட்டா டைப்பை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாடிஃபை பண்ணணும். ஒரு காலமை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஒரு காலமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ட்ராப்ன்ற சின்டாக்ஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரீநேமுக்கு வந்து உங்களால் ஒரே ஒரு காலமை தான் ரீநேம் பண்ண முடியும். இது மாதிரி மல்டிபிள் காலம்ஸை உங்களால் அட் அ டைமில் வந்து ரீநேம் பண்ண முடியாது. ஓகேவா, உங்களால் ஒரே ஒரு காலமை தான் ரீநேம் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம DMLோட ஆப்ரேஷன்லாம் என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.